மெய்வாய் கண்மூக்கு செவி அறிவு கருவிகள், வாக்கு பாதம் பாயு பாணி உபஸ்தம் செயல் கருவிகள். இந்த 10 கருவிகளை உடம்புல பூட்டி விட்டான். அதுக்கு பேர் தான் கரணம். தனி என்றால் உடம்பு, கரணம். இந்த உடம்பு செட் ஆக்கியிருக்கு பாருங்க. உடம்பு என்று ஒன்று அமைச்சு இதில் 5 அறிவு கருவிகள், 5 செயல் கருவிகள். இப்போ இந்த 10 கருவியும் பூட்டியாகிவிட்டது. அடுத்தது என்ன பண்ணினார் ஆண்டவன்? தனு கரணம் சொல்லிட்டேன். அடுத்தது புவனம். இவ்வளத்தையும் வச்சு இயங்கிறதுக்கு ஒரு தளம் வேணுமே, இடம் வேணுமே. நீ திருநெல்வேலியில் போய் போகிற, நீ மதுரையில் போய் போகிற, நீ இலங்கையில் போய் அகப்படு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்தான் கடவுள். உனக்கான இடம் இதுதான், அங்கே போய் உனக்கான இடத்திலே போய் நீ இந்த அனுபவங்களை பெறலாம். அப்போ அனுபவங்கள் வேணுமே, அதற்கு பேர் போகம். போகம் என்றால் இன்பம் தான் துன்பம் தான். நீ ஒரு இடத்திலே பிறக்க வேணும், அந்த இடத்திலே தான் உனக்கான அனுபவம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து நீ அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதுக்கு உடம்பு வேணும், கருவிகள் வேண்டும். அந்த கருவிகளை கொண்டு அனுபவிக்க ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்திலே அனுபவிக்கிற போகம் வேண்டும். இதுதான் தனு கரண புவன போகம்.